ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவின் வடகிழக்கு எல்லையில் சில பகுதிகளை பிரித்து கிறிஸ்தவ நாடு உருவாக்க பயங்கர சதித்திட்டம் நடந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கிறிஸ்தவ நாடுகளைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணியை பார்க்கலாம். வெளிநாட்டவர்கள் சிலர் நம் நாட்டின் வடகிழக்கு மாநிலமான மிசோரம் வழியாக சட்டவிரோதமாக மியான்மருக்கு அடிக்கடி சென்று வருவதை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு மோப்பம் பிடித்தது. இதைத் தொடர்ந்து கண்காணித்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 13ஆம் தேதி இரவு டில்லி, லக்னோ, கொல்கத்தா விமான நிலையங்களில் சந்தேகத்திற்குரிய வெளிநாட்டவர்கள் 7 பேர் பிடிபட்டனர். அவர்களில் 6 பேர் உக்ரைனியர்கள், ஒருவர் அமெரிக்கர். விசாரணையில் 7 பேரும் மியான்மரில் பல ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி வழங்குவதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர்கள் 7 பேரையும் சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். அவர்கள் மீதான FIR-இல் பல திடுக்கிடும் தகவல் இருக்கிறது. அதில் NIA கூறியிருப்பதாவது: சுற்றுலா விசாவில் இந்தியா வந்த 6 உக்ரைனியர்களும் 1 அமெரிக்கரும் வடகிழக்கு மாநிலமான மிசோரம் வழியாக மியான்மருக்குள் சட்டவிரோதமாக சென்றுள்ளனர். அங்குள்ள இன ஆயுத குழுக்களுக்கு ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் இயக்கம் மற்றும் சிக்னல் தடுப்பு உள்ளிட்ட சிறப்பு ஆயுத பயிற்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் ஐரோப்பாவிலிருந்து பெரிய அளவில் ட்ரோன்களை கொண்டு வந்து இந்தியா வழியாக அந்த குழுக்களுக்கு வழங்கியதும் கண்டறியப்பட்டுள்ளது. மியான்மரில் உள்ள ஆயுத குழுக்கள் வடகிழக்கு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ளன. அவர்கள் நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் பாதிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மொபைல் போன், லேப்டாப் உள்ளிட்ட சாதனங்கள் டிஜிட்டல் தடயவியல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன என்று FIR-இல் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே கைது செய்யப்பட்டவர்கள் டில்லி சிறப்பு NIA நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 11 நாட்கள் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார். 7 பேரிடமும் NIA கிடுக்குப்பிடி விசாரணை நடத்துகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் சில அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அரசியல் நிபுணர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கூறியதாவது: வெளிநாட்டவர்கள் கைது சம்பவம் 2024-இல் அப்போதைய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வெளியிட்ட ஒரு எச்சரிக்கை செய்தியை மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. வங்கதேசத்தின் சட்டோகிராம், மியான்மர் மற்றும் நம் நாட்டின் மிசோரம் ஆகியவற்றின் சில பகுதிகளை இணைத்து வங்கக்கடல் அருகே ராணுவ தளத்துடன் கிறிஸ்துவ நாடு உருவாக்கும் சதி குறித்து முன்பு அவர் கூறியிருந்தார். இதன் பின்னணியில் வெள்ளையர் ஒருவர் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இப்போது கைதானவர்களில் அமெரிக்காவைச் சேர்ந்த மேத்யூ ஆரோன் வான்டைக் என்பவர்தான் ஹசீனா சொன்ன நபராக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது. இவர் லிபியா, சிரியா போன்ற நாடுகளின் போரில் அமெரிக்க ராணுவம் சார்பில் களத்தில் பணியாற்றியவர். சன்ஸ் ஆஃப் லிபர்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பை நிறுவி ஆயுத பயிற்சிகளை வழங்கி வந்தவர். இருப்பினும் NIA இதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. கஸ்டடி விசாரணையின் முடிவில்தான் முழு தகவலும் வெளியே வரும் என்றனர்.